ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டொனேஷன் கட்டி ஒரு காலேஜில் சேரலாமா? இது வந்து அப்படி டொனேஷன் கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வாங்கி படிக்கிறது நல்ல விஷயமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான காலேஜஸ்க்கு நம்ம டொனேஷன்ஸ் கட்டலாம், எந்த மாதிரியான காலேஜஸ் டொனேஷன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்ம டிஎன்இஏ 2025க்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம வந்து கொடுத்துருக்கூடிய டைட்டில் என்னென்னா, ஒரு காலேஜுக்கு டொனேஷன் கட்டலாமா? சில காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொனேஷன்ஸ் கேட்பாங்க. எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து டொனேஷன் கட்டுறதுக்கு ஒர்த்தான காலேஜஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான காலேஜஸ்லாம் இப்போ டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டாப் காலேஜஸில் டொனேஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ரிசல்ட், அதாவது பிஃபோர் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு எல்லா காலேஜுமே வந்து நேம் தெரியும். சரிங்களா? கோயம்புத்தூரா இந்த டாப் காலேஜஸ், சென்னை ரீஜியனா இந்த டாப் காலேஜஸ், இங்கெல்லாம் வந்து நமக்கு என்னென்ன காலேஜஸ் டொனேஷன் வாங்குவாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து பேசிக்காக தெரியும். சரிங்களா? என்ன டொனேஷன் வாங்குவாங்க, எந்த காலேஜஸ் டொனேஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லா காலேஜஸுமே வந்து என்கொயரி பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அந்த டொனேஷன் வந்து நம்ம கட்டி ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுடைய ஃபினான்சியலை பொறுத்த விஷயம். சரிங்களா? இல்லை சார், என்னுடைய சன்னுக்கோ டாட்டருக்கோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து ரொம்பவே குறைவு, பட் வந்து எங்களுக்கு இந்த காலேஜ் வந்து வில்லிங் இருக்குது, நாங்கள் வந்து டொனேஷன் கட்டி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் நாங்கள் சீட் வாங்கினோம், போதுமான கட் ஆஃப் இல்லை, ஸோ டொனேஷன் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, நான் வந்து இங்கே சீட் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே தாராளமாக சீட் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டொனேஷன் வந்து சில காலேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஸ்டேஜில் போனீங்க அப்படின்னாலுமே சரி, சரிங்களா, நீங்கள் பிஃபோர் ரிசல்ட் போனாலும் சரி, ஆஃப்டர் ரிசல்ட் போனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து 2026க்கான அட்மிஷன் இப்போயே நீங்கள் புக் பண்ண போனாலும் சரி, சரிங்களா, சில காலேஜ் வந்து எப்போ போனாலுமே அங்கே வந்து டொனேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? ஸோ அங்கே வந்து ஏன் எப்போ போனாலுமே டொனேஷன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த காலேஜ் வந்து அவங்களுடைய நேம் வந்து ஒரு பிராண்டாக இருக்கலாம், ஸோ அவங்க ஒரு பெரிய காலேஜாக இருக்கலாம், ஸோ நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய காலேஜாக இருக்கும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய காலேஜாக இருக்கும். ஸோ அவங்க எப்பயுமே வந்து அவங்களோட தரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் எப்பயுமே அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து ஒரு டொனேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு நாம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து போக போக அதிகமாகும் அப்படிங்கிறது டிமாண்டை பொறுத்து. பட் எப்போ போனாலுமே அங்கே டொனேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது போனாலுமே அங்கே வந்து உங்களுக்கு 3 lakh 4 lakh அந்த மாதிரி டொனேஷன் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆஃப்டர் எக்ஸாம் போனீங்க அப்படின்னாலுமே டொனேஷன் இருக்கும், பிஃபோர் ரிசல்ட் போனீங்கனாலும் டொனேஷன் இருக்கும், ஆஃப்டர் ரிசல்ட் போனீங்கனாலுமே டொனேஷன் இருக்கும், பிஃபோர் கவுன்சிலிங் போனாலுமே டொனேஷன் இருக்கும், ஆஃப்டர் கவுன்சிலிங் போனாலுமே டொனேஷன் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு புக்கிங் போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த காலேஜில் டொனேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு நேம் உள்ள பிராண்டடான ஒரு காலேஜஸாக இருப்பாங்க, ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல இருப்பாங்க, அதனால் அவங்க வந்து டொனேஷன்ஸ் வாங்குவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டொனேஷன் கட்டி போகிறது, அல்லது வந்து ஸ்டார்டிங்கில் கேட்ட டொனேஷனை விட அதிகமாக கேட்குறாங்க, ஸ்டார்டிங்கில் போனீங்கும்போது ஒரு 4 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி இருக்கலாம், பின்னாடி போக போக டிமாண்டை பொறுத்து 5 ரூபா 6 ரூபா வரைக்கும் வரலாம். சரிங்களா? அது வந்து ஒரு 4 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டி போகிறது அப்படிங்கிறது ஒர்த்தாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே அவங்க டிமாண்டை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வர்றாங்க அப்படிங்கிறது யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக போய் நீங்கள் 6 லட்சம் 7 லட்சம், அதாவது 3 லட்சம் வாங்கிட்டு இருந்த காலேஜில் நீங்கள் கடைசியாக போய் 7 லட்சம் 8 லட்சம் கட்டி வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டான ஒரு விஷயம் தான். சரிங்களா? உங்களுடைய மணி தான் வேஸ்ட்டு. அப்படி அட்மிஷன் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே போய் அந்த காலேஜில் மினிமமாக என்ன டொனேஷன் இருக்கோ அப்போ போய் நீங்கள் டொனேஷன்ஸ் கட்டி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஓகே. சரிங்களா? அதே காலேஜில் ஸ்டார்டிங்கில் 3 லட்ச ரூபா வாங்கியிருப்பாங்க, கடைசியாக போக போக 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் ஏன்னா போகும். அதாவது சிஎஸ் ஐடி ஏடிஎஸ் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு போகும். சரிங்களா? கடைசி நேரத்தில் போய் ஒரு 8 லட்ச ரூபா கட்டுறது, 3 லட்ச ரூபா போன காலேஜில் கடைசி நேரத்தில் போய் 8 லட்ச ரூபா டொனேஷன் கட்டி சீட் வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? அது வந்து உங்களுடைய மணி தான் வேஸ்ட்டு. சரிங்களா? 3 லட்சம் கட்டினவனுக்கு அதே ஸ்டாஃப் தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, 10 லட்சம் கட்டினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அதே ஸ்டாஃப் தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டொனேஷன் கட்டுறது அப்படிங்கிறது உங்களுடைய மணி தான் வேஸ்ட். சரிங்களா? அதே போல்
சில காலேஜஸ் வந்து டொனேஷன் வாங்க மாட்டாங்க. அதாவது வந்து நமக்கு பிஃபோர் ரிசல்ட் வரைக்கும் சில காலேஜஸில் டொனேஷன் கிடையாது. ஆஃப்டர் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில காலேஜஸ் டொனேஷன்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து பிஃபோர் ரிசல்ட்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சில ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு டொனேஷன் கிடையாது. இப்போ போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டொனேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபுளான காலேஜாகவே கிடையாது. சரிங்களா? நீங்கள் அங்கே டொனேஷன் கட்டி படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான். சரிங்களா? அந்த காலேஜுக்குனாலும் ஒரு டிமாண்டு இருக்கும். அதனால் அவங்க 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் 5 லட்சம்ன்ட்டு டிமாண்டை பொறுத்து வாங்குறாங்க. இவங்க வந்து ஜஸ்ட்டு 70,000 80,000 ஃபீஸிலிருந்து இன்றைக்கி 1 லட்சம் டொனேஷன், 2 லட்சம் டொனேஷன், 3 லட்சம் டொனேஷன் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சில காலேஜஸ் வந்து ஒன்றுமே இருக்காது. அங்கே ஏன் டொனேஷன் வாங்குறாங்க அப்படின்னே தெரில. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் டொனேஷன் கட்டி சேர்றாங்கன்னு தெரியல. சரிங்களா? அதை வந்து எப்படி அப்படி ஒரு பிரம்மாண்டமாக நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன் டொனேஷன் கட்டுறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அப்படி வந்து அந்த ஒரு கோர்ஸ் வந்து இப்போ எனக்கு சிஎஸ் தான் வேணும், ஏஐ தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் போய் பணத்தை வந்து கொட்டுறாங்க. நிறையா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பையனுக்காக பொண்ணுக்காகன்ட்டு நிறையா பணத்தை வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க, கடனை வாங்கி கொட்டுறாங்க. நிறையா காடு வீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடமானம் வச்சு கொண்டு வந்து கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். சரிங்களா? அங்கே வந்து ஆக்சுவலாக ஃபீஸ் வாங்குறாங்களா, ஓகே, ஃபீஸுங்கிறது உங்களுக்கு 10,000 20,000 சேர்த்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கு தான் அந்த காலேஜ் ஒர்த்து. பட்டு ஸ்டார்டிங்லலாம் டொனேஷன் கிடையாது, கடைசியாக எங்ககிட்ட ஒரு 5 சீட் இருக்குது, நாங்கள் இதுக்கு மட்டும்தான் டொனேஷன் வாங்குவோம் அப்படின்னீங்கன்னா அப்படிங்கக்கூடிய காலேஜில் போய் நீங்கள் கடைசி நேரத்தில் போய் 2 லட்சம் 3 லட்சம்னு டொனேஷன் கட்டுறதெல்லாம் வந்து அந்த 3 லட்ச ரூபா மணி தான் உங்களுக்கு வேஸ்ட்டே தவிர கொண்டு போய் திருப்பதி உண்டியலில் போட்ட மாதிரி தான். அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெசிப்டோ எந்த ஒரு கணக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அந்த பணம் தொலைச்ச மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் போயிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய பணம் உங்கள் கையிலிருந்து தவறி விழுந்த மாதிரி தான் அந்த 3 லட்சம் 4 லட்சம்லாம். சரிங்களா? கட்டினாலுமே அதுக்கு தகுந்த காலேஜா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஃபீஸை மட்டும் கட்டி சேர்ந்துருப்பான். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அவன் போய் முன்னாடி சேர்ந்துட்டான், அதனால் அவனுக்கு டொனேஷன் இல்லை. நீங்கள் வந்து மார்க் வந்த பிறகு கட் ஆஃப் எல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் கடைசியாக அந்த 4 ஸ்டூடெண்ட் 5 ஸ்டூடெண்ட்டில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மாட்டும் பொழுது உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. சரிங்களா? அந்த டொனேஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து பிடிங்கிடுவாங்க. ஒரு 4-5 ஒரு 2 லேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸு. சில காலேஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 தான் அந்த காலேஜோடைய ஃபீஸாகவே இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜோடைய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா ஃபீஸும் 2 லட்ச ரூபா டொனேஷனும் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ் ஐடி ஏஐ இந்த 3 கோர்ஸுடைய டிமாண்ட்ஸ் பண்ணுற வேலை. ஸோ எல்லோரும் அதை நோக்கியே போகிறனால இந்த அளவுக்கு ஃபீஸை ஏற்றி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலேஜில் போய் பணம் கட்டி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டான ஒரு விஷயம் தான். சரிங்களா? நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து இங்கே 3 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கட்டுறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்பயுமே டொனேஷன் வாங்கக்கூடிய காலேஜஸ் ஸ்டார்டிங்கில் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்கன்னு. நீங்கள் அந்த காலேஜில் வந்து நீங்கள் அந்த டொனேஷனை கட்டி நீங்கள் சீட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் லாஸ்ட் டைமில் வந்து ஸ்டார்டிங்கில் போனவன் 1 லட்ச ரூபா ஃபீஸை மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்தவன் ஒரு 1 லட்சமோ 1,20,000 ஃபீஸை கட்டி படிப்பான். அதே காலேஜில் நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் டொனேஷனை கட்டிட்டு கூடவே ஃபீஸையும் 1,20,000 30,000 அப்படின்னு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்த்தான ஒரு காலேஜே கிடையாது. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் டொனேஷனில் இப்போ டொனேஷன் இருக்குது அப்படிங்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ஒரு காலேஜஸே கிடையாது. அவங்க டிமாண்டை வந்து யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது வந்து நமக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே ஒரே படம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 100 ரூபா டிக்கெட் வாங்கினாலும் அதே படம் தான் பார்க்க போகிறோம். 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி நீங்கள் பால்கனியில் உட்காந்துட்டு பார்த்தாலுமே நீங்கள் அதே படத்தை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்க்ரீனோ அல்லது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு சீட்டோ கிடையாது. எல்லாத்தோடவும் உட்காந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரே விஷயத்தை தான் படிக்க போகிறீங்க. நீங்கள் ஒரே கிளாஸில் தான் உட்காந்துருக்க போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவன் 1 லட்ச ரூபா ஃபீஸை கட்டி படிச்சுட்டு இருப்பான். நீங்கள் வந்து அங்கே 3 லட்ச ரூபா டொனேஷன் ப்ளஸ் ஃபீஸை கட்டி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் சினிமா தேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கூட 100 ரூபா டிக்கெட்டுக்கான பிளேஸ் வேறு மாதிரி இருக்கும், சீட் வேறு மாதிரி இருக்கும். 200 ரூபா டிக்கெட்டுக்கான சீட்டும் பிளேஸும் வேறு மாதிரி இருக்கும். பட் இங்கே காலேஜில் வந்து நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே வந்து 1 லட்ச ரூபா கட்டி படிக்கிறவனும் இங்கே தான் உட்காந்துருப்பான். ஃபீஸை மட்டும் கட்டி படிக்கிறவன். நீங்கள் 3 லட்ச ரூபா டொனேஷன் கட்டிட்டு படிக்கிறவனும் அவன் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ வந்து இங்கே வந்து எந்த ஒரு அங்கே கூட ஒரு வித்தியாசம் தெரியும். சரிங்களா?
அங்கே வந்து நம்ம கொஞ்சம் டாப்பில் உட்காந்து பார்க்கலாம், கொஞ்சம் அங்கே ஒரு வித்தியாசம் தெரியும். பட் இங்கே வந்து நீங்கள் அதிக பணம் கட்டினாலுமே உங்களுக்கும் அதே ஸ்டாஃப் தான் கிளாஸ் எடுப்பார், இவருக்கும் அதே ஸ்டாஃப் தான் கிளாஸ் எடுப்பார். ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் பணம் கட்டி படிக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட்டான ஒரு விஷயம், சரிங்களா? அதனால் வந்து அந்த மாதிரியான காலேஜஸில் டொனேஷன் கட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ டொனேஷன் கட்டி படித்தாலுமே அதுக்கு ஒர்த்தான காலேஜஸ்க்கு டொனேஷன்ஸ் கட்டுங்க. உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒர்த்தான காலேஜஸில் டொனேஷன்ஸ் கட்டுங்க, படிங்க. தாராளமாக வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸும் ஓரளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? பட் ஒன்றுமே இல்லாத காலேஜில் கடைசி நேரத்தில் போனோம் அப்படிங்கிறதுக்காக டொனேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த காலேஜில் பணம் கட்டி படிக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் அதே காலேஜில் நீங்கள் வந்து இன்னொரு கோர் பிரான்ச்சஸ் எடுத்து படிச்சுட்டு போயிடலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சு, ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுடைய பையனுக்காக, உங்களுடைய பொண்ணுக்காக நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட போகிறீங்க. அது ஒர்த்தானதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? சும்மா வந்து அவங்க வந்து ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணி பணம் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ உங்கள் பையன் அடம் பிடிச்சாலும் சரி, பொண்ணு அடம் பிடிச்சாலும் சரி, அப்படி காலேஜை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு காலேஜ் நல்ல காலேஜோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை அப்படின்னாலும் வேறு டிஸ்ட்ரிக்டில் நல்ல காலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்படி சேர்த்து விட்டுருங்க, சரிங்களா? அதாவது இது வந்து பணம் கட்டுறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த பண்ணிடுங்க. நீங்கள் கடனை உடனே வாங்கி டொனேஷன்ஸ் கட்டி பண்ணக்கூடிய விஷயமெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான், சரிங்களா? அதனால் வந்து எந்த காலேஜ் டொனேஷன் கட்டலாம், எந்த காலேஜ் டொனேஷன் கட்டக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.